இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம செய்யற இந்த ஒரே ஒரு தப்பு தான் டபுள் டாக்குமெண்ட்னு சொல்ற அந்த மோசடியில நம்மள கொண்டு போய் மாட்டி விடுது. அதாவது ஒரு புரோக்கரையோ இல்ல விக்கிறவரையோ கண்ண மூடிட்டு நம்புறது. யாரையும் நம்பாதீங்க. நீங்களே சரிபார்க்க கத்துக்கோங்க. அதுதான் முதல் படி. சரி, இத புரிஞ்சுக்க நம்ம அரசாங்கத்துல இருக்கிற 2 முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது பதிவுத்துறை. இவங்களோட வேலை என்னன்னா, ஒரு சொத்து யார்கிட்ட இருந்து யார்கிட்ட கைமாறுச்சு, ஏதாவது கடன் இருக்காங்கிற அந்த டிரான்சாக்ஷன் வரலாற்றை மட்டும் ரெக்கார்ட் பண்றது. அதுக்கு பேர் தான் வில்லங்கச் சான்றிதழ், அதாவது இசி. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிற வருவாய்த்துறை, அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் அரசாங்கத்தோட மாஸ்டர் ரெக்கார்ட்ல இந்த நிமிஷம் இந்த நிலத்தோட உண்மையான ஓனர் இவர்தான்னு உறுதி பண்றாங்க. அதுக்கு பேர் தான் பட்டா. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வச்சுதான் மோசடியே நடக்குது. சரி, இதுலேருந்து தப்பிக்க என்ன வழி? மோசடிக்கு எதிரான உங்க முதல் ஆயுதம், உங்க முதல் பாதுகாப்பு கவசம் எது தெரியுமா? அதுதான் வில்லங்கச் சான்றிதழ், அதாவது இசி. அது எப்படி சரியா யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம்.